வணக்கம் அண்ட் வெல்கம் டு நம் உலக சமையல். நம் உலக சமையல் மூலமாக எனக்கு தெரிஞ்ச வேர்ல்ட் குசின் நாலேஜும் கார்டன் நாலேஜும் உங்களோட நான் பகிர்ந்துக்கிறேன். ஒவ்வொரு வாரமும் 3 இல்லை 4 வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ என் தோட்டத்தில் விளைஞ்ச கத்திரிக்காய் வச்சு ஆந்திரா ஸ்டைல் ஸ்டஃப்டு கத்திரிக்காய் எப்படி செய்யுதுன்ட்டு என் தோட்டத்திலே உங்களுக்கு சமைச்சு காட்ட போகிறேன். வாங்க இப்போ போய் ஆந்திரா ஸ்டைல் ஸ்டஃப்டு கத்திரிக்காய் எப்படி செய்யுதுன்னு போய் பார்க்கலாம். இப்போ கத்திரிக்காவை பறிச்சிக்கலாம். நிறைய கத்திரிக்காய் வந்திருக்கு. இப்போ எல்லாத்தையும் நம்ம பறிச்சிக்கலாம். நான் இந்த தொட்டி தான் உங்களுக்கு செட்டப் பண்ணி காட்டியிருந்தேன். கத்திரிக்காய் பிளான்ட் எப்படி பண்ணுறதுன்ட்டு ஒரு 3 செடியில் பாருங்கள் நிறைய கத்திரிக்காய் வந்திருக்கு. நான் எல்லாத்தையும் எடுத்து காட்டுறேன். பாருங்கள் நல்லா 3 கொத்தாக வந்திருக்கு கத்திரிக்காய். நல்லா பிஞ்சு பிஞ்சாக இருக்குது. பாருங்கள் எவ்வளோ கத்திரிக்காய் வந்திருக்குன்ட்டு. ஒரு 3 செடியில் இந்த கத்திரிக்காய் வந்திருக்கு. நான் 2 தடவை நான் கத்திரிக்காய் குழம்பு செஞ்சிட்டேன். கத்திரிக்காய் எண்ணெய்க்காய் பண்ணிட்டேன், கத்திரிக்காய் வத்தக்குழம்பு பண்ணிட்டேன். இப்போ ஸ்டஃப்டு கத்திரிக்காய் பண்ணுறதுக்காக நான் இப்போ எடுத்திருக்கேன். இவ்வளோது நமக்கு தேவையில்லை. நான் கொஞ்சமாக செஞ்சுட்டு மீதியை நாளைக்கு ஏதாவது குழம்பு செஞ்சுப்பேன். இப்போ போய் ஸ்டஃப்டு கத்திரிக்காய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தை சூடு பண்ணிக்கோங்க. அதில் 3 டேபிள் ஸ்பூனு வேர்க்கடலை போட்டுக்கலாம். இதை ஜஸ்ட்டு கொஞ்ச நேரம் வறுத்துக்கலாம். ஒரு நிமிஷம் அளவுக்கு வறுத்துக்கலாம். நான் வேர்க்கடலை வறுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். மற்ற சாமான்லாம் கொஞ்சம் சீக்கிரமாக வறுத்துடும். இப்போ கொஞ்சம் எல்லாம் வேர்க்கடலை வறுத்துடுச்சு பாருங்கள். ஒரு ஹாஃப் குக் ஆனால் போதும். ஒரு அரை நிமிஷத்துலேருந்து 1 நிமிஷம் வரைக்கும் வறுத்துக்கோங்க மீடியம் ஹீட்டில் வச்சு. இப்போ கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். இது ஒரு அரை நிமிஷம் வறுத்தா போதும். பாருங்கள் கொஞ்சம் ப்ரௌன் ஆகிடுச்சு பருப்பெல்லாம். அந்த டைமில் நம்ம எல்லாத்தையும் போட்டுக்கலாம். கடலைப்பருப்பும் வேர்க்கடலையும் கொஞ்சம் டைம் எடுக்கும் வறுக்கிறதுக்கு. அதனால தான் ஃபஸ்ட்டு போட்டிருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவு மிளகா போட்டுக்கோங்க. காஞ்ச மிளகா நான் ஒரு 6 மிளகா எடுத்திருக்கேன். அது கொஞ்சம் வாசனை வந்த உடனே மிளகா வாசனை வந்த உடனே நம்ம தனியாலாம் போட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் தனியா, 1 டீஸ்பூன் சீரகம். இதெல்லாம் சீக்கிரம் வறுத்துடும். லோவில் வச்சுக்கோங்க. இப்போ இல்லைன்னா கறி போயிடும். 1 டீஸ்பூனு எள்ளு, பூண்டு 5 பல். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. போதும், நல்லா வறுத்துடுச்சு. கடைசியாக 1 டேபிள் ஸ்பூனு காஞ்ச தேங்காய் தூள் போட்டுக்கோங்க. இது கூட கொஞ்சோண்டு பெருங்காயம் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இது நல்லா ஆறின உடனே நம்ம போய் இதை மிக்சியில் பவுட்ரு பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம கத்திரிக்காவை கட் பண்ணிக்கலாம். நீங்கள் கத்திரிக்காய் வாங்கும்போது நல்லா பிஞ்சான கத்திரிக்காவை வாங்கிக்கோங்க. மேலே காம்பு இருக்கிற மாதிரி வாங்கிக்கோங்க. அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு கத்திரிக்காய் கட் பண்ணும்போது நீங்கள் ஒரு பவுலில் தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். ஏன்னா கத்திரிக்காய் சீக்கிரமாக கருத்து போயிடும். அதனால் உப்பு போட்டால் கொஞ்சம் கருப்பாகாமல் இருக்கும். மேலே ஒரு கிராஸாக நீங்கள் போடணும். 2 பக்கமும் கிராஸாக போடணும். ஃபுல்லாக கட் பண்ணக்கூடாது. இங்கே கொஞ்சம் இடம் விட்டுடுங்க. அப்போ தான் ஸ்டஃபிங் வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இல்லைனா எல்லாம் உடஞ்சி போய் விரிஞ்சு போயிடும். சரி, நான் இப்போ உங்களுக்கு எப்படி கட் பண்ணுறதுன்னு காட்டுறேன். இந்த மாதிரி 2 கிராஸ் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி போதும். பாருங்கள் நல்லா பிஞ்சாக இருக்குது கத்திரிக்காய். ஒரு பாத்திரத்தை சூடு பண்ணிக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் சூடானதும் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த கத்திரிக்காவை தண்ணி இல்லாமல் போட்டுக்கோங்க. நான் ஒரு 8 கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். எல்லா கத்திரிக்காயும் நான் போடலை. இது ஒரு 2 நிமிஷமாவது நம்ம வேக வைக்கணும். ரொம்ப கொலைய வேக வச்சுக்கூடாது. ஒரு 25% அளவுக்கு நம்ம வேக வச்சுக்கணும். இதை மூடி வச்சே வேக வச்சுக்கலாம். இப்போ ஒரு 2 நிமிஷம் ஆகிடுக்கும். நம்ம திறந்து பார்க்கலாம். பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு. நீங்கள் அப்பப்போ நீங்கள் திறந்து பார்த்து திருப்பி விடணும். இல்லைன்னா ஒரு பக்கமாக கருகி போயிடும். மீடியம் ஹீட்டில் வச்சு நம்ம எல்லாத்தையும் வேக வச்சுக்கணும். ஸோ இப்போ ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வை. ஸோ இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். வறுத்து வச்சதை நான் பவுடர் ஆக்கிட்டேன். இந்த மாதிரி பவுடர் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் வரையாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ கத்திரிக்காவும் நல்லா ஆறிடுச்சு. இது கூட நம்ம ஸ்டஃபிங் வச்சுக்கலாம்.
நல்லா உங்களுக்கு தேவையான அளவு நல்லா ஸ்டஃப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ நான் எல்லா கத்திரிக்காயும் நான் ஸ்டஃப் பண்ணிட்டேன். கடைசியாக அதுதான் நான் ஸ்டவ்வையும் ஆன் பண்ணிடுறேன். கொஞ்சம் நேரம் ஹீட் ஆகட்டும் பாத்திரம் வந்து. ஸோ நல்லா ஸ்டஃபிங் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நல்லா ஒரு கையில் வந்து நல்லா அமுக்கி விடுங்க. அப்போ தான் வந்து நல்லா அழுத்தி விட்டால் தான் நல்லா உள்ளே வந்து ஸ்டஃபிங் வந்து நல்லா செட் ஆகும். இங்கே மேலே அப்படியே லூஸாக விட்டுட்டா கீழே விழுந்துடும் நம்ம இது தவாவில் போடும்போது. ஸோ நல்லா அமுக்கி விட்டுக்கோங்க இந்த மாதிரி. பாத்திரம் சூடாகிட்டு இருக்கு, நல்லா சூடாகிடுச்சு. மீதி இருக்கிற ஸ்டஃபிங் வந்து அப்படியே நம்ம வச்சுக்கலாம். கடைசியில் வந்து நம்ம அதில் தூவி விட்டுக்கலாம். இந்த ஸ்டஃப்டு கத்திரிக்காய் வந்து கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்கும். நம்ம வந்து சாம்பார் சாதத்துக்கு இல்லைனா கீரை குழம்புக்கு அந்த மாதிரிக்கெல்லாம் வந்து இது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்டஃப்டு கத்திரிக்காய் வந்து கொஞ்சம் கிரேவியாகவும் பண்ணலாம். அந்த எப்படி பண்ணுறதுன்ட்டு உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இப்போ வந்து நல்லா பாத்திரம் சூடாகிடுச்சு. ஸோ அதில் வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு. இதில் வந்து நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஒரு 10 இலை போட்டுக்கோங்க கருவேப்பிலை. அது கூட ஒரு இன்ச்சு வந்து பட்டை, 2 லவங்கம், பச்சை மிளகாய் உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளவோ அந்த மாதிரி இங்கே போட்டுக்கோங்க. ஆந்திரா ஸ்டைல்னாவே நல்லா காரமாக தான் இருக்கும். உங்களுக்கு காரம் எவ்வளவோ அந்த தகுந்தாப்பில் நீங்கள் போட்டுக்கோங்க. கொஞ்ச நேரம் நல்லா வறுத்துக்கோங்க. பாருங்கள் பச்சை வாசனை நல்லா மாறிடுச்சு. ஒரு அரை நிமிஷத்துலேருந்து 1 நிமிஷம் வந்து அந்த பச்சை மிளகாய் கருவேப்பிலெலாம் நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா வாசனை வருது. அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இந்த கத்திரிக்காய் வந்து நம்ம போட்டுக்கலாம். ஸோ ஒன்றுன்னா போட்டுக்கோங்க. எல்லாமே நல்லா திருப்பி போட்டுக்கோங்க. கத்திரிக்காய் வந்து எல்லா இடத்துலையும் எண்ணெய் இருக்கிற மாதிரி. இதை வந்து மீடியம் ஹீட்டில் வந்து ஒரு 2-3 மினிட்ஸ் வேகட்டும். மூடி வச்சு தான் வேக வைக்கணும். ஒரு மூடி இப்போ ஒரு 2 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நல்லா அப்பப்போ திறந்து விட்டு நீங்கள் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நல்லா பாதி வெந்துடுச்சு நல்லா வந்து. ஸோ இப்போ வந்து ஸ்டவ்வை வந்து நல்லா லோ ஹீட்டில் வச்சுக்கோங்க. ஸோ நம்மக்கிட்ட மீதி இருக்கிற பவுடரை வந்து இதில் போட்டுடலாம். இதை வந்து நல்லா லோ ஹீட்டில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வேகிற அளவுக்கு நம்ம நல்லா வேக வச்சுக்கணும். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நல்லா லோ ஹீட்டில் வச்சு நல்லா வெந்துடுச்சு. இப்போ கத்திரிக்காய் ரெடி ஆகிடுச்சு. இதில் கடைசியில் வந்து நம்ம கொத்தமல்லியை போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்றைக்கி தோட்டத்தில் விளைஞ்ச காய்கறியை வந்து நம்ம பறிச்சிக்கலாம். பாருங்கள் நிறைய வந்து காராமணி வந்திருக்கு. நான் லாஸ்ட் டைம் உங்ககிட்ட காட்டும் போது எல்லாம் சின்ன சின்னதாக இருந்துச்சு கார்டன் டூரில். இப்போ பாருங்கள் ரொம்ப நல்லா வந்திருக்கு. நான் காராமணி வந்து முதலே வேறு சமைச்சிட்டேன். நான் சாம்பாரெல்லாம் போட்டிருக்கேன். இன்றைக்கி வந்து நிறைய காராமணி வந்திருக்கு. அதில் நம்ம பறிச்சிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ நீட்டாக வந்திருக்கு. என்கிட்ட சின்ன காராமணியும் இருக்குது, பெரிய காராமணியும் இருக்குது. இது வந்து பெரிய காராமணி. இங்கே பாருங்கள் எவ்வளோ காராமணி வந்திருக்குன்ட்டு. இந்த அளவுக்கு வந்திருக்கு ஒரு நாளைக்கு வந்து. இது எங்களுக்கு ஒரு நாளைக்கு பொரியலுக்கு சரியாக போயிடும். ஸோ நிறைய தக்காளி வந்திருக்கு. நான் போய் தக்காளி இப்போ எடுத்துக்கலாம். இதில் பாருங்கள் நல்லா பெரிய பெரிய தக்காளி வந்திருக்கு. பெருசாக இருக்குது பாருங்கள். இவ்வளோ பெரிய தக்காளி வந்திருக்கு பாருங்கள். நிறைய செடியில் வேறு வேறு செடியிலெல்லாம் வந்திருக்கு. நான் எல்லாத்தையும் எடுத்துக்கிறேன். இது பாருங்கள். ஸோ இதில் இன்னும் கொஞ்சம் வேறு தக்காளி இருக்குது. ஆனால் கொஞ்சம் காயாக இருக்குது. இந்த செடியிலையும் கொஞ்சம் தக்காளி வந்திருக்கு பாருங்கள். இது நம்ம நாட்டு தக்காளி, இந்தியா நாட்டு தக்காளி. இது இன்றைக்கி பறித்த காய்கறிங்க. தக்காளி எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள். காராமணி, மொச்சை, பீன்ஸ் நான் முதல்ல எடுத்துட்டேன். இப்போது 4-5 இருந்தது, அதை எடுத்துட்டேன். கத்திரிக்காய் பாருங்கள், நம்ம ஸ்டஃப்டு கத்திரிக்காய் செஞ்சு மீதி இருந்த கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கேன். இதோ நம்ம பண்ண ஸ்டஃப்டு கத்திரிக்காய் ரெடி ஆகிடுச்சு. நல்லா சூப்பராக வாசனையாக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.